குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு உண்டான அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. இது போர் கிடையாது. போர் என்று நினைக்க வேண்டாம். நம்ம யாருக்குமே போர் தொடங்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போ அந்த அவசியமோ கிடையாது. தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நேற்று இரவு வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடங்களில் நார்த் இந்தியாலையும் சரி, இந்த பாகிஸ்தான் பகுதியை ஒட்டிய பகுதிகளிலும் சரி, நிறைய இடங்களில் இந்தியாவில் வந்து இந்த போர் பதற்றம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் சைரன் ஒலி வந்து கேட்கறது வந்து பார்க்க முடிகிறது. இந்திய ராணுவம் மிகச்சிறந்த முறையில் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. மிசைல்ஸ்லாம் வந்து அனுப்பி பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் என்று வந்து சொல்ல வேண்டும். F-16 வகை ரக விமானம் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திருக்காங்க. தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு நீளும் என்று தெரியவில்லை. இறைவனின் பேரருளினாலும் பெரும் கருணையினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சரியான முறையில் இந்தியா பதிலடி கொடுத்து இந்தியாவினுடைய பெயரையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் உலகளவில் உறுதி செய்து நடுநிலையில் நின்று நம்மளுடைய மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நமது அரசிற்கு துணை நின்று தீவிரவாத முகாம்களை முழுதுமாக காலி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கணும்னு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவனும் குருமார்களும் சித்தர் பெருமக்களும் சரி, இந்த சூழ்நிலையில் நமது இந்தியாவுடன் இருந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நாடுகளுடனும் ஒரு பக்கபலமாக இருந்து இந்த விஷயத்தை வந்து வெற்றி பெறுவதற்கு முழுமுதற் காரணமாக இறைவன் நின்று விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளையும் குருமார்களையும் வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேவையில்லாத பதட்டங்களை பரப்பாம, அச்சங்களை பரப்பாம, டென்ஷனை பரப்பாம, அமைதியையும் அது மட்டும் இல்லாம அன்பையும் நம்ம நாட்டு மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றையும் அந்த தேசப்பற்றையும் காட்டக்கூடிய ஒரு தருணம் இது. ஒன்றிணைந்து செயல்படுவோம். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு உண்டான அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. இது போர் கிடையாது. போர் என்று நினைக்க வேண்டாம். நம்ம யாருக்குமே போர் தொடங்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போ அந்த அவசியமோ கிடையாது. தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து கிட்டத்தட்ட ஒரு 9 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நேற்று இரவு வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடங்களில் நார்த் இந்தியாலையும் சரி, இந்த பாகிஸ்தான் பகுதியை ஒட்டிய பகுதிகளிலும் சரி, நிறைய இடங்களில் இந்தியாவில் வந்து இந்த போர் பதற்றம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் சைரன் ஒலி வந்து கேட்கறது வந்து பார்க்க முடிகிறது. இந்திய ராணுவம் மிகச்சிறந்த முறையில் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. மிசைல்ஸ்லாம் வந்து அனுப்பி பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் என்று வந்து சொல்ல வேண்டும். F-16 வகை ரக விமானம் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திருக்காங்க. தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு நீளும் என்று தெரியவில்லை. இறைவனின் பேரருளினாலும் பெரும் கருணையினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகச் சரியான முறையில் இந்தியா பதிலடி கொடுத்து இந்தியாவினுடைய பெயரையும் இந்தியாவினுடைய பாதுகாப்பையும் உலகளவில் உறுதி செய்து நடுநிலையில் நின்று நம்மளுடைய மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நமது அரசிற்கு துணை நின்று தீவிரவாத முகாம்களை முழுதுமாக காலி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கணும்னு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவனும் குருமார்களும் சித்தர் பெருமக்களும் சரி, இந்த சூழ்நிலையில் நமது இந்தியாவுடன் இருந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நாடுகளுடனும் ஒரு பக்கபலமாக இருந்து இந்த விஷயத்தை வந்து வெற்றி பெறுவதற்கு முழுமுதற் காரணமாக இறைவன் நின்று விளங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளையும் குருமார்களையும் வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தேவையில்லாத பதட்டங்களை பரப்பாம, அச்சங்களை பரப்பாம, டென்ஷனை பரப்பாம, அமைதியையும் அது மட்டும் இல்லாம அன்பையும் நம்ம நாட்டு மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றையும் அந்த தேசப்பற்றையும் காட்டக்கூடிய ஒரு தருணம் இது. ஒன்றிணைந்து செயல்படுவோம். குருவே சரணம்.